கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை உபாகம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மேல் அன்பு வச்சு நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் அன்பு வைப்பேன் அப்படிங்கிறார். இந்த அன்புங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான். ஏன்னா வரங்களுக்கு மேலே போயிடுது அன்பு. ஏசப்பா இன்றைக்கி உங்களே என்னையும் அன்பு வச்சு ஆசீர்வதிக்கிறார். அன்பு வச்சா தான் ஆசீர்வதிக்க முடியும், இல்லைன்னா ஆசீர்வதிக்க முடியாது. புரியுதுங்களா? 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை ஒழிஞ்சிடும், தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சிடும், ஆவியின் வரங்கள் ஒழிஞ்சிடும், ஆனால் அன்பு ஒழியாது. 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் சொல்கிறார், அன்பு ஒழியாது. ஏசப்பா நம்ம மேலே வச்ச அன்புனால தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். நம்ம மேலே வச்ச அன்புனால தான் அவர் நமக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் நொறுக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார். ஏன்? நம்மளை வாழ வைக்க வேண்டும், நம்மளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், நம்முடைய சாபத்தை உடைக்க வேண்டும், நம்மளை பரலத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். தன்னுடைய சாயல் உண்டாக்கான தேவ பிள்ளைகள் வந்து நரகத்து போகக்கூடாது என்பதனாலே நம்ம மேலே அன்பு வச்சு தான் அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறார். நம்ம மேலே அன்பு வைக்கலன்னா வந்திருக்க முடியாது. அவன் அன்பு வைப்பேன் ஏசிப்பின்னு சொல்லலாம், செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு அன்பு செலுத்துகிறாரு நம்ம மேலே. அவர் அன்பு நிலையான அன்பு. அதனால் இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாயை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா அன்பும் மாயை. வருஷம் அன்பு மாறும், ஆனால் ஏசப்பா எப்போதுமே மாறாத அன்பு. சரிங்களா? அவர் மாறவே மாறார். நிலையான அன்பு, சந்தோஷமான அன்பு, சமானமான அன்பு. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை நான் ஆசீர்வதித்து, உங்களை நான் அன்பு வச்சு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகு பண்ண வைக்கப்படும். உங்களை யாரும் நேசிக்கலன்னு கலங்குறீங்களா? ஒருவேளை திருமணம் முடித்த கணவர் நேசிக்கல, மனைவி நேசிக்கல, பிள்ளைங்க நேசிக்கல கலங்கிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா உங்கள் மேலே அனுபவிக்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? அவரை நேசிங்க. நீங்கள் ஏசப்பா சொல்கிறாரு, தாயை காட்டிலும் தாப்பனை காட்டிலும் பிள்ளையை காட்டிலும் என் மேலே அனுபவி, என்ன நேசி அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? நீ என்ன நேசிச்சேன்னா மற்ற நேசங்களை உன்னை நேசிக்க வைப்பேன் அப்படிங்கிறார். அதனால் இன்றைக்கி அவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அவரை நேசிங்க. அவர் அன்பு உங்கள்கிட்ட நிலைச்சிருக்கிறது, உங்கள் அன்பு அவர்கிட்ட நிலைச்சிருக்கணும். அப்போ தான் அவர் ஆசீர்வதிப்பார். அதனால் ஏசப்பா நேசிங்க. காலை எந்திரிச்சோன்னே ஏசப்பா வார்த்தையை தியானிங்க, அவரை பாருங்கள், அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தேவையில் சந்திக்கப்பட்டு உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தாப்பனை ஏசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை விடுதலை நாயகரை பெயர் சொல்லி அழைத்தவரே, உடைய அற்புதக்கரம், உடைய அதிசயக்கரம், உடைய கிருபையினுக்கரம், உடைய பலத்தினுக்கரம் கூட இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஆஸ்வதிங்க, தேவ சமத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.